வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பது டே ட்ரீமர்ஸ். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த திருவிழா, பெருவிழா, நாட்டின் உயர்விழா, ஒரு விரல் புரட்சி இப்படின்னு பல சம்பவங்களை செய்ய இருக்கின்ற நமது நாடாளுமன்ற தேர்தலையே சந்தித்து கொள்கிறோம். தேர்தல் திருவிழா ஆரம்பித்து விட்டது. ஸோ இந்த திருவிழாவை வழி நடத்துறது யாருன்னு பார்த்தோன்னா, நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையம். இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி தன்னிச்சையான ஒரு அமைப்பாக தொடங்கப்பட்டது. அது என்ன தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னா, இதில் எந்த தனி மனிதனோ கோர்ட்டோ அரசியல்வாதிகளோ தலையிட முடியாது. முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதற்கு நமது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிக்கல் 324 வழிவகுக்கின்றது. அனைத்து விதமான சுதந்திரமான தேர்தல் காரியங்களை நடத்துறதுக்கும் தேர்தலை உருவாக்குவதற்கும் இந்த அமைப்புக்கு முழுக்க முழுக்க உரிமை உள்ளது. 1951ஆம் ஆண்டு சுகுமார் சென் அவர்கள் முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நீண்ட பிரச்சாரம் செய்தார். வாக்காளர் வரைவு பட்டியல் தயாரிக்க அவர் கிட்டத்தட்ட 16,000 களப்பணியாளர்களையும் 40 லட்சம் உருளைகளையும் பயன்படுத்தினார். 1951 அக்டோபர் முதல் 1951 பிப்ரவரி முதல் தேர்தலுக்கான களம் அமைக்கப்பட்டது. இந்த களத்தில் தனியாக நின்று விளையாடியவர் திரு சுகுமார் சென் ஆவார். முதல் நாடாளுமன்ற தேர்தல் நீண்ட பிரச்சாரத்திற்கு பிறகு அரங்கேறியது. நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முதலில் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த தேர்தலில் 489 எம்பி இடங்களை நிரப்ப 1849 வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டனர். பொதுமக்கள் தொகை சுமார் 36 கோடி அந்த காலகட்டத்தில். மேலும் 17.3 கோடி பேர் மக்களுக்கு மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஆரம்பத்தில் குடிமக்களுக்கான வாக்களிக்கும் வயது வரம்பு 21ஆக இருந்து தற்போது 18ஆக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்தலுக்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நிர்வகிப்பதற்கான விதி 326 நடைமுறையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் 1990ஆம் ஆண்டில் தேர்தல் ஆணையத்தால் தேர்தலை நடத்துவதற்கான விதிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை முழுமையாக உருவாக்கியவர், செயல்படுத்தியவர் திரு TN சேஷன் ஆவார். அவர்தான் தேர்தல் ஆணையத்தின் மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுவார். இவர் தூசு தட்டி அத்தனை பிரிவுகளையும் எடுத்தார். எதெல்லாம் தேர்தலுக்காக பயன்பட வேண்டுமோ அத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றினார். இவர் 10வது தேர்தல் ஆணையராக இருந்தார். TN சேஷன் அவர்களே பல்வேறு விதமான மாற்றங்களை தேர்தல் ஆணையத்தில் ஏற்படுத்தினார். வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், ஒவ்வொரு வேட்பாளர்களும் எந்த முறையில் வாக்குகளை சேகரிப்பது, எவ்வளவு பணம் வைத்திருந்தால் நாம் போட்டியிட முடியாது, பல சொத்து பட்டியல்கள் விவரிக்கப்பட்டன. 10 மணிக்கு மேல், இரவு 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதோ வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ முற்றிலுமாக TN சேஷன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தவிர்க்கப்பட்டது. TN சேஷன் அவர்களே முழுக்க இதில் முழு முயற்சியுடன் பங்கேற்றார். அதன் பிறகு தற்போது இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் சுஷில் சந்திரா 24வது தலைமை தேர்தல் கமிஷனராக உள்ளார். அவர் ஏப்ரல் 13, 2021 அன்று நியமிக்கப்பட்டார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர் பதவிகளுக்கான நியமனங்கள் இந்திய ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்களின் பணிக்காலம் சுமார் 6 ஆண்டுகள் ஆகும். அவர்கள் 65 வயது வரை வேலை செய்ய தகுதியுடையவர்கள். மாநில அளவில் மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியால் தேர்தல்கள் கண்காணிக்கப்படுகின்றன. மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி மூத்த அரசு ஊழியர்களிடமிருந்து கமிஷனால் நியமிக்கப்படுகிறார். தேர்தல் ஆணையம் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். கட்சிகளை சேர்ப்பது முதல் தலைவர்களை அறிவிப்பது வரையிலான வாக்குப்பதிவு நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் நிர்வகிக்கிறது. அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள். தேர்தலில் பங்கேற்கும் அந்தந்த கட்சிகளுக்கு சின்னங்களை வழங்குவது, தேசிய, பிராந்திய மற்றும் மாநில தேர்தலுக்கான கட்சிகளை அங்கீகரிக்கவும், உணவு, எழுதுபொருட்கள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் உட்பட வாக்குச்சாவடி முகவர்களிடமிருந்து
வாக்குப்பதிவு செயல்முறைகளுக்கான பட்ஜெட் அமைப்பை தீர்மானிக்கவும், வரவு செலவு திட்டம் அதிகப்படியான பணத்தின் செல்வாக்கு மற்றும் மோசமான தன்மையை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. முடிவு அறிவிப்புகளுக்கு 30 நாட்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட செலவு பட்டியலை சரிபார்த்து கொள்ளவும், ஏதேனும் சட்டவிரோத நடைமுறைகள் இருந்தால் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. வாக்காளர் பட்டியல் மற்றும் பிராந்தியத்தின் வாக்காளர் பட்டியலை தயாரித்து புதுப்பிக்கவும், வாக்குப்பதிவு செயல்முறைகளுக்கான தேதி மற்றும் நேரத்தை வெளியிடவும், வாக்குச்சாவடி பதிவுகளுக்கு தேர்தல் அதிகாரிகளை அனுமதிக்கவும், தேர்தல் தொகுதிகள் மற்றும் தேர்தல் பிரதேசங்களை பிரித்து ஒழுங்கமைக்கவும், வேட்பு மனுக்கள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்கவும், தேர்தல் கட்சிகளுக்கு சின்னங்கள் மற்றும் அங்கீகாரம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கவும், ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் ஒரு வேட்பாளருக்கு பிரச்சார செலவுக்கான வரம்பை அமைக்கவும், தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கான கால அளவு மற்றும் தேதி வரம்பையும் அவர்கள் அமைத்துள்ளனர். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒழுக்க நெறிமுறைகளை வழங்குங்கள். இது முதலில் 1971 நடைபெற்ற 5வது பொது தேர்தலின் போது வெளியிடப்பட்டது. தேர்தல் வழிகாட்டுதல்களை வேட்பாளர்கள் மீறினால் தேர்தலுக்கு பிறகும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆகவே மக்களே, ஒவ்வொருவரும் நமக்கான அந்த உரிமையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி செயலாற்றுவோம். தேர்தல் ஆணையம் கடமைகள். தேர்தல் ஆணையம் மற்றும் அதன் அதிகாரிகளின் முக்கிய கடமைகள் வருமாறு: அவர்கள் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை நடத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், இந்திய ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல் செயல்முறைகளுக்கான பொதுவான விதிகளை தயாரித்து செயல்முறைகளை கண்காணிக்கவும், அவர்கள் அரசியல் கட்சிகளை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியுடையவர்களாகவும் ஒப்புக்கொள்கிறார்கள். தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் வதந்திகளை தெளிவுபடுத்துவதற்கும் அதிகாரிகளுக்கு மிகுந்த பொறுப்புள்ளது. தேர்தலின் செயல்முறை மற்றும் செயலாக்கத்தில் தேர்தல் ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர்கள் முக்கிய பாத்திரங்கள்: தேர்தல் ஆணைய செயல் அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நியாயமான தேர்தலுக்கான விதிகள் மற்றும் நடத்தை விதிகளை அமைத்து செயல்படுத்துகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையம் இருப்பது போன்ற சங்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்றியமையாததாக இது நிரூபணமாகியுள்ளது. தேர்தல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களை மேற்பார்வையிடுவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரமும் கடமையும் உள்ளது. ஏதேனும் தகராறுகள், குழப்பங்கள் அல்லது தவறான நடத்தைகள் ஏற்பட்டால் அவர்கள் தலையிட்டு திரும்ப கட்சிகளை ஆள வேண்டும். இதுவே முக்கிய தேர்தல் ஆணையரின் பணியாகும். இந்திய தேர்தல் ஆணையம் தேசிய அளவிலிருந்து மாநில அளவில் தேர்தல் செயல்முறைகளை நிர்வகிக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வது முதல் முடிவு அறிவிப்பு வரை தேர்தல் செயல்முறை தொடர்பானவை. விதிகள் மற்றும் வரவு செலவு திட்டங்களை அமைக்கவும், வேட்பாளர் மற்றும் தேர்தல் வரம்புகளை ஒழுங்கமைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. தேர்தல்